ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்தான ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். எங்களுக்கு தெரியும், ஆதியாகம புத்தகத்திலே மிகவும் விசேஷமான ஒரு மனுஷன் தான் யோசேப்பு என்கிறதான நபர். ஏன் இவன் விசேஷமானவன் என்று சொன்னால், அவன் நிமித்தமாக முழு சந்ததியுமே ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் அவனை விசேஷமாக தெரிந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இருந்தது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் ஒரு சில இடங்களிலே அவன் கஷ்டங்களை சோதனைகளுக்கு முகங்கெடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களினாலே அங்கே அதாவது கஷ்டத்துக்கு உட்படுத்தப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 25 தொடக்கம் 36 வரையான வசனங்களிலே இந்த காரியம் கூறப்படுகிறது. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்களாலே அவன் அங்கே மீட்கப்படுகிறான். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாது போல ஆண்டவர் அவனுக்கு அநேக தரிசனங்களை கொடுத்தார், அநேக சொப்பனங்களை கொடுத்தார், அவனுடைய எதிர்காலத்தை குறித்து. ஆனாலும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்திலுமே அவன் வெற்றி அடையாத ஒரு சூழ்நிலை, அடைய முடியாத ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்திருக்கும். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிறதான பொருத்தனைகள் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு சில நேரம் நீங்கள் இருக்கிறதான இடமானது இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறதான ஒரு இடத்தில் இருக்கலாம். மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர்களுக்கு கொடுத்தான பொருத்தனைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். அப்பொழுது உங்களுக்கு முடியும், இந்த உலகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் உலகத்தை மேற்கொள்ள உங்களுக்கு முடியுமா இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.